இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பேக் ஊக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஊக்கு பட்டிக்காக ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ ஊக்கு பட்டிக்கு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. அதே போல கீழே வந்து பிசுறு போற மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சில் இன்னொரு லைன். ஃபர்ஸ்ட் இந்த லைனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். உயரம் 14.5 இன்ச்சு பிளஸ் 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் ஸ்டிச்சிங் ஆகுது. ஷோல்டர் 15.5 7.75. பேக் நெக்கு மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 9.5 இன்ச்சு பேக் நெக்கு. 10 இன்ச்சே கேட்குறான் கஸ்டமர், அதனால 10 இன்ச்சே வைக்கலாம், 1/4 இன்ச்சு மைனஸ். ஸோ நம்ம ஸ்டாண்டர்டா 2 இன்ச்சு மைனஸ் பண்றோம். மீதி வந்து இந்த இடத்துல 5.75 இருக்கு. ஆம்கோல் எவ்வளோமா? ஆம்கோல் 8 இன்ச்சு வேணும். 8ல் 2 இன்ச்சு மைனஸ், அப்போ 6. ஸோ ஆம்கோலுடைய ஹைட் நம்ம செஸ்ட் லைன் இது வந்து நேரடி அளவு 34 இன்ச்சு மார்பு சுற்று அளவு 4 டிவைட் பண்ணோம்னா 8.5. ஸோ இப்போ சின்ன ஷோல்டர் 2.25 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு, இப்போ 3 இன்ச்சு ஆகுது. மீதி 2.75 இருக்கு. 2.75ஓட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 3.25 இன்ச்சா வைக்கிறோம். ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து இந்த இடத்துல வச்சிருக்கிறோம். மேல ஷோல்டர் 3 இன்ச்சு இருக்கு, அதே போல இங்கேயும் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஆம்கோலுடைய ஹைட்டு 6, 6ல் பாதி 3, 1/4 இன்ச்சு கீழே. ஸோ இந்த அளவில் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நேரடி அளவுன்றதுனால ஆம்கோல் ரவுண்டை பொறுத்து செஸ்ட்னுடைய ஈஸ் அலவன்ஸ் எவ்வளவு வேணும்ன்றதை நம்ம டிசைட் பண்றோம். எங்கிருந்து ஆம் ரவுண்டு 7.5 இருக்கு, பிளஸ் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 8 இன்ச்சை நம்ம ஆம்கோல் ரவுண்டா மாத்திடும். அப்போ டோட்டலா இங்க 9 இன்ச்சு இருக்கு. இடுப்பளவு 29, 7.25. டாட்டுக்கு 1 இன்ச்சு வைப்போம், ஆனா இங்க 9 இன்ச்சு இருக்கு அப்படின்னா 1.25 இன்ச்சா மாத்துறோம். எக்ஸ்ட்ரா நமக்கு ஸ்டிச்சிங்க்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிறோம். ஸோ இவங்க வளர்ந்துட்டாங்களா, அதனால 2 இன்ச்சே வைக்கிறோம். நான் பொதுவா 1.5 இன்ச்சு காமனா கொடுத்த போதும். என்ன நெக் வேணுமா? ரவுண்ட் நெக் போதுமா? ஓகே, நல்லா டீப்பாவே இருக்கட்டுமா? ரைட். ஸோ இப்போ நம்ம இங்க 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கிறதுனால 1.5, 4.5 இன்ச்சு இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம டாட் இந்த மாதிரி எடுக்கலாம். இப்போ
8 பிளஸ் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 9 இன்ச் ஆயிடுச்சு. 9 பெருக்கல் 4 அப்படின்னா அப்ப செஸ்டினுடைய அளவு 36. ஸோ அப்போ 36 டிவைடட் பை 8ன்னா எவ்வளவு வருது பாருமா? 36 8ஆல டிவைட் பண்ணா 4.5 இன்ச்சு வருது. ஸோ இந்த இடம் வந்து டாட் உடைய இடம். இப்ப இங்க பார்க்கும்போது சேம் அந்த 4.5 இன்ச்சு மேல இருக்கு. மிடில் செஸ்ட் 36 4ஆ டிவைட் பண்ணோம்னா 9. இப்போ மேல வந்து நம்ம 1/2 இன்ச்சு சர்வன்ஸ் கொடுத்துருக்குறோம். அதே விதமா நம்ம இந்த இடத்துல 1/2 இன்ச்சு நம்ம கொடுக்குறோம். அப்போ 9.5 இன்ச்சு. டாட் சென்டர் எவ்வளவு எடுத்திருக்கோம்? 9.5. சேம் அதுவும் 9.5 தான் எடுத்திருக்கிறோம். அப்போ 1/2 இன்ச்சு கழிச்சு 10 இன்ச்சு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த டாட் உடைய ஹைட்டு வைக்கலாம். இந்த 1 இன்ச்சை நம்ம 2 பக்கமும் வச்சு எடுத்துக்கிறோம். ஸோ இவ்வளோதான். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட்டிங் எல்லாம் வந்து நம்ம இப்போ ஆன்லைன் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். 5வது பேட்ச்னுடைய அட்மிஷன் நடந்துட்டு இருக்குது. விருப்பம் உள்ளவங்க இந்த டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ நீங்க உங்களுடைய முன்பதிவுகளை செஞ்சுக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ்ல கூட வந்து நீங்க ஒரு நேரடி கிளாஸ்ல எப்படி கத்துக்குவீங்களோ அதை விட இன்னும் திறமையா இந்த ஆன்லைன் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போதைக்கு 2 லாங்குவேஜ்ல நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஆல்ரெடி தமிழ் போயிட்டு இருக்கு. யாராவது தெலுங்கு வேணும்னு சொல்லி கேட்கறவங்க கூட நீங்க அதர் லாங்குவேஜ்ல இருக்கிறவங்க கூட நீங்க கத்துக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு தேவையான எல்லா இடத்துலையும் நீங்கள் அர்க்கத் போட்டு வச்சிட்டிங்களன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு டைலர் கிட்ட நீங்கள் கொடுக்கும்போது மறுபடியும் அவங்க டேப் எடுத்து அளக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்க ரொம்ப எளிமையாக கட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஊக்குப்பட்டி ஒரு இடம். இதுக்கு கீழே தான் ஊக்குப்பட்டி வைக்க போகிறோம். ஸோ பேக் முடிஞ்சது. அடுத்தது ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இது பேக் ஒர்க்ன்றதுனால இப்போ நம்ம சைடில் வந்து ஃப்ரண்ட்டுக்கு ஓப்பன் சைடில் நம்ம பக்கம் வச்சிருக்கிறோம். சாரி, ஃபோல்டிங் வந்து நம்ம சைடில் வச்சுக்கிறோம். நம்மளோட கஸ்டமர் தெளிவாக இருக்காங்க. இப்போ மேலே ஷோல்டர் பகுதி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இப்போ பேக் பீஸ் வச்சு நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், பேக் பீஸ் வச்சு மார்க் பண்ணும்போது இந்த ஓக்கு பட்டிக்காக 1/4 இன்ச்சு வச்சிருக்கிறத வெளியே தள்ளிடணும். இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு பேக் பீஸை வச்சு ஒரு ஜெராக்ஸ். அடுத்தது ஃப்ரண்ட்டு நெக் மார்க் பண்றதுக்கு பேக் நெக் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வச்சு நம்ம ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும். இப்போ ஆம்கோல் லைன் ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். ஷோல்டர் லைன் அதே போல ஒரு பாயிண்ட் தள்ளி உள்ள மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஜெராக்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் அதிகமா போயிடும். இப்போ 5.25 இருக்கான்றதை பார்த்துக்கலாம். கரெக்டா இருக்கு. அதே போல இங்கேயும் 5.25 இருக்கான்னு பார்த்தோம்னா இங்க நம்ம பேக்ல 6 இன்ச்சு வச்சுக்கிறோம். அந்த 6 இன்ச்சு அப்படியே எடுத்துக்கிறோம்.
6 6ல் 13 1/4 இன்ச்சு கீழே. ஸோ ஃப்ரண்ட்ல கவர் தட்டு வேணுன்றதுனால ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் உள்ள தள்ளி இந்த மாதிரி கிராஸ் எடுத்துக்கணும். அப்போ ஃப்ரண்ட் கவர் தட்டு அழகா கிடைச்சிடும். ஆம்கோல் ரவுண்டு 8 இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டு வேணும். ப்ளஸ் 3/4 இன்ச்சு டாட்டுக்காக நான் எடுத்துக்கிறேன். இப்போ செஸ்ட் வந்து பேக்ல 9 இன்ச்சு வச்சோம். 9 + 3/4 இன்ச்சு டாட்டுக்கு இருக்கு. இப்போ சின்ன ஷோல்டர் மேலே 3 இன்ச்சு இருக்கு. அதே போல இங்க வந்து பேக்ல நெக்கு கிட்ட, அதாவது ஆம்கோல் கிட்ட நெக் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். 3 இன்ச்சு தான் இருக்கு. ஸோ அந்த 3 இன்ச்சு வர்ற மாதிரி வச்சு நம்ம லைன் போட்டுக்கலாம். அப்போ கழுத்து பிடிக்காத மாதிரி நீட்டா இருக்கும். அதுக்காக தான் ஃப்ரண்ட் நெக்கு 6.75 நம்ம 7 இன்ச்சு வைக்கிறோம். 1/4 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுக்கிறோம். இப்போ எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வைக்காம ஒரு பாயிண்ட் கீழே இறக்கி இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ரவுண்ட் நெக்கவா. ஸோ கழுத்து வந்து நல்லா தாராளமாக ரவுண்ட் நெக்கை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு டாட் சென்டர் வந்து நம்ம 9 இன்ச்சு நேரடி அளவு எடுக்கும்போது 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். பேக்ல வந்து 14 இன்ச்சு ஹைட் இருக்கு. இப்போ டாட் சென்டர் எடுக்கும்போது அவங்களுக்கு 9 இருக்கு. பட் அவங்களுக்கு கை தூக்குனா பிளவுஸ் மேலே ஏறும் அப்படின்றதுனால நம்ம 3/4 இன்ச்சு கீழே இறக்குறோம். ஸோ சின்ன சின்ன மாற்றங்கள் நம் நேரடி அளவு எடுக்கும் போதும் சரி, அடுத்தது ஸோ டாட்டுடைய உயரம் 36. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 36னா 3 இன்ச்சு நம்ம டாட்டுடைய ஹைட்டா எடுத்துக்கிறோம். 36 12ஆல டிவைட் பண்ணும்போது 3 இன்ச்சு வருது. பிளஸ் ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச்சு சேர்த்து எடுக்கிறோம். இப்போ டோட்டல் ஹைட்டு நம்ம கணக்கு போடும்போது 14 இன்ச்சு நம்ம கரெக்டா இருக்கு. இப்போ பேக்ல மிடில் செஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். இங்க வந்து நமக்கு 8.75 ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ 8.75 ஒரு பாயிண்ட் போக நமக்கு 36 2ஆ டிவைட் பண்ணோம்னா 18 பிளஸ் 1/2 இன்ச்சு சேர்ந்து இருக்கு. அப்போ நம்ம டோட்டலா 3/4 இன்ச்சு இங்க எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். ஸோ ஞாபகமா 2 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங் கேட்டுக்கிறாங்க. அந்த 2 இன்ச்சு அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து நம்ம ஒரு 3.75 இன்ச்சு டாட்டுடைய இடமா எடுத்துக்கிறோம். இடுப்பளவு 7.25. மீதி வந்து இங்க 3 இன்ச்சு இருக்கு. அந்த 3 இன்ச்சு 2 பக்கம் பிரிச்சு வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே ஃபார்முலா படி ஆன்லைன் கிளாஸ்ல சொல்லித்தரோம். அப்ப நம்முடைய தகுதியை மேம்படுத்துறதுக்காக நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கத்துக்கலாம். தப்பு கிடையாது. 3 3ல் பாதி 1.75 அந்த 3 அப்படியே மார்க் பண்ணிட்டு, ஸோ அதே நேரத்தில் யூடியூப் பார்த்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற நண்பர்களுக்கு நான் சொல்றேன்னா, எல்லா விஷயத்தையும் யூடியூப்லேயே சொல்ல முடியாது. அப்ப சில விஷயங்களை மட்டும்தான் கத்துக்க முடியும். அப்ப பல விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னா பல சேனலை நீங்க பார்க்கணும், பல வீடியோக்களை நீங்க பார்த்துட்டே இருக்கணும். இப்போ வாழ்நாள் முழுசும் வீடியோ பார்த்துட்டு இருந்தா எப்பதான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க? அப்ப நீங்க நம்ம வேலை செய்யணும் கத்துக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு வகுப்பலை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப அவசியம். இடுப்பளவு 29 7.25 பிளஸ் 3/4 இன்ச்சு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா E7 கிடைச்சிருக்கு. அடுத்தது இதுல இருந்து ஒரு 1.75 இன்ச்சு நான் வந்து
டாட்டுடைய கேப் நான் கொடுக்குறேன். இங்கிருந்து இந்த டாட்டை எடுத்துக்கலாம். 3/4 இன்ச்சு கொடுத்துருக்குறோம். இந்த பக்கம் 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட், இந்த பக்கம் 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட். நாலரை இன்ச்சு இருக்கு. அந்த 4.5 இன்ச்சு அப்படியே நம்ம இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது ஊக்குப்பட்டி டாட்டு, இதை அப்படியே சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிட்டு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ பாருங்க. 2.25 இன்ச்சு இருக்கு. அந்த 2.25 இன்ச்சு நீங்கள் டாட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் ஃப்ரண்ட் முடிஞ்சது. நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் இது மாதிரி வச்சுட்டு, ஸோ சைடில் வந்து நான் ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். பெரும்பாலும் நம்ம வந்து அளவு பிளவுஸ்களை வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மெத்தடை கற்றுட்டு இருப்போம். அப்போ நேரடி அளவுகளை எடுத்துக்கும் போது நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதே நேரத்தில் அளவு பிளவுஸ்லேயே வச்சு மார்க் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படின்னா நேரடி அளவுகளை எடுக்க கற்றுக்கணும். அப்போ நேரடி அளவு எடுத்தால் அதுக்கு எவ்வளோ ஈஸ் அலவன்ஸ் சேர்த்தணும். அப்போ எல்லா பிளவுஸுக்குமே இந்த பிளவுஸில் வர்ற மாதிரி 1/2 இன்ச்சு தான் ஈஸ் அலவன்ஸ் கேட்குமானா இல்லை. ஒவ்வொரு கட்டிங்க்கும் ஒவ்வொரு மாதிரி ஈஸ் அலவன்ஸ் கேட்கும். அப்போ நீங்கள் போட் நெக் போகும்போது அது வேற மாதிரி இருக்கும். டீப் நெக்கில் போகும்போது அது வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 1/4 சென்டர் கேப் அப்படின்னு சொல்லி விதவிதமாக நீங்கள் கட்டிங் போடணும், கற்றுக்கணும், கஸ்டமர் நீங்கள் தைச்சி கொடுக்கணும் அப்படின்னும் போது ஸோ எல்லா விதமான கட்டிங்கையும் நீங்கள் கற்றுக்கணும். அப்போ தான் நீங்கள் சரியான ஒரு தொழிலுக்கு அருகதை உள்ளவங்களா மாறுவீங்க. அப்போ நமக்கு என்ன மாதிரி டேலண்ட் இருக்குன்றது நாமளே அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் பாருங்க, நம்ம டாட் பிடிக்கும்போது இது ஈக்குவலாக வந்துடும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி டாட் பிடிக்கும்போது அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் கட்டிங் போடுறோம். ஸோ இது ஃப்ரண்ட்டு நமக்கு பட்டி கூட வந்து எப்படி வரணும்னா மடிப்பிலே வரணும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த இடம் பாருங்க, லைட்டாக இங்கே வந்து தூக்கின மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டாட்டு பிடிச்ச உடனே அது கரெக்ட் ஆகிடும். இப்போ இந்த டாட் வந்து நம்ம 1/2 இன்ச்சில் டாட் பிடிக்கும்போது இது கரெக்டாக வந்துடும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பார்த்து கட் பண்ணணும். இப்போ பட்டி எடுக்கும்போது அதுவும் ஃபோல்டிங்கில் தான் எடுக்கணும். ஸோ எப்படி எடுக்கணுன்றதை பார்த்துக்கலாம். இப்போ பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸ் அது மேலே வச்சு அப்படியே வருது. ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஷோல்டர் வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். நம்ம ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஒரு கட்டிங் போடும்போதே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கட்டிங் போடும்போது இந்த மாதிரி கட்டிங் வந்து ஒரே சரிசமமாக இருந்துச்சான்றதை பாருங்கள். அப்படி ஒரு வேலை இல்லை, இந்த மாதிரி அமைப்பாக உட்காரல அப்படின்னா அப்போ நீங்கள் போடுற கட்டிங்கில் பிரச்சனை இருக்குது. அப்போ நம்மள மாதிரி பண்ணணும், நீங்களும் நல்ல ஒரு டைலராக உருவாகணும் அப்படின்னா இந்த மாதிரி கட்டிங்கெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ அடுத்தது ஊக்பட்டி பக்கம் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு, ஸோ இப்போ இங்கே இந்த டாட்டை பிடிச்சோன்னா இது மேலே ஏறிடும். அதனால இன்னொரு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஸோ இப்போ இது நம்ம அளந்துக்கலாம், எவ்வளோ இருக்குன்றதை பார்த்து வச்சுக்கலாம். 2.5 ஒரு பாயிண்ட் இருக்கு. 2.5 ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 2.25 இருக்கு. ஸோ அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் எடுத்துட்டு இந்த பட்டி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் எடுக்கும்போது
இது மாதிரி 4 ஃபர்ஸ்ட் மடிச்சுக்குது. ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு லைன் கை நீளம் வரணும் 9.5 ப்ளஸ் 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட். ஆம்கோல் ரவுண்டு 8, அதில் 1 இன்ச்சு மைனஸ் 7. 7 இன்ச்சில் பாதி 3.5, அந்த 3ல் பாதி 1.25, அந்த 1.25 பாதி 3/4 இன்ச்சு 1 பாயிண்ட். இப்போ 3.5 இன்ச்சு 7ல் பாதி 3.5, இதனுடைய கேப் ஹைட்டு. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே போல் இந்த ஹைட்டு ஒரு 1/2 இன்ச்சில் இது ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இன்னொரு லைட்டு, அதே மாதிரி இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். இது பேக் பீஸு, இது ஃப்ரண்ட் பீஸ். ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே எடுத்துக்கோங்க. ஸோ அந்த 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு இந்த சைடில் பார்க்கும்போது இந்த இடத்துல வரணும், இதை எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேக் பீஸ் லைன் மார்க் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஸ்கேல் திருப்பி வச்சிங்கன்னா முன்னாடி போட்டுக்க இந்த லைன்ல வந்து சேர்ந்து போகணும். ஏன் அப்படின்னா அப்பதான் பிளவுஸ் நம்ம கை தூக்கும் போது மேலே ஏறி வராது, அதுக்காக தான். ஸோ இந்த லைன் வந்து நமக்கு பார்க்கும்போது 7.25 இன்ச்சு வரணும், 8 இன்ச்சு வரக்கூடாது. 8 இன்ச்சு வந்தால் உங்களுக்கு பிளவுஸ் பீஸை விட ஸ்லீவ் வந்து அதிகமாக வரும், அதனால 1/4 இன்ச்சு கம்மியாக வைக்கணும். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டையும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் ஷேப்பு ஸ்லீவ் லூஸ் 5.5, இந்த 2 இன்ச்சு நமக்கு வேணும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, துணி எவ்வளோ இருக்குதோ மீதி ஜாயின் போட்டுக்கணும். ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் ஷேப் இதில் எடுத்துடலாம். ஸோ இது ஃப்ரண்ட்ன்றதுக்கு ஒரு அர்க்கத்தை வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம பட்டி எடுக்கலாம். இப்போ கீழே வந்து நம்ம கரெக்டாக இந்த பிசரும் போகிற மாதிரி ஒரு லைனு போட்டு இடுப்பளவு. இப்போ நம்ம இது மாதிரி ஃபோல்டிங்கில் போடும்போது ஏன்னா ஃப்ரண்ட் வந்து நம்ம ஃபோல்டிங்கில் வச்சுருக்கிறோம், அப்போ இங்கே ஒரு 1/4 இன்ச்சு வந்து கிராஸ் பண்ணி 7.25 இடுப்பளவு. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஒரு 1/2 இன்ச்சு இப்படி கிராஸ் வர்ற மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. 2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக கொடுத்துருக்கோம், அந்த 2 இன்ச்சையும் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதிகபட்சம் 1.5 இன்ச்சு கொடுக்கலாம். ஸோ அவங்க கேட்கறதுனால 2 இன்ச்சு கொடுத்துருக்குறோம். இப்போ சைடு வந்து 2.5 ஒரு பாயிண்ட் எடுத்துருக்குறோம். 2.5 ஒரு பாயிண்ட் ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு. இந்த சைடு 2.25 ப்ளஸ்
ஒரு 3/4 இன்ச்சு நம்ம சேர்த்துருக்கோம். அப்போ 3.5 இன்ச். இந்த ஃப்ரண்ட் பீஸை வந்து நம்ம இந்த ப்ளவுஸ் மேலே வைக்கும்போது ஒரு கரெக்டான ஒரு பொசிஷனுக்கு இதுக்கு நமக்கு கிடைக்கும். இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இந்த பாயிண்ட் இதில் கிடைக்குது. ஸோ அதனால நம்ம இதுதான் கரெக்டான ஒரு பொசிஷன் எடுத்து ஸோ கட் பண்ணும்போது இந்த மாதிரி பெண்ட் ஷேப் இல்லாமல் வி ஷேப் இல்லாமல் பெண்ட் எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ அருமையாக வந்து இந்த கட்டிங் அமைஞ்சிருக்கு. தைக்கிறவங்களும் கரெக்டாக தைச்சோம்னா சூப்பராக இருக்கும் கட்டிங்கு. ஸோ இப்போ நம்ம ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நீட்டாக ஒரு கட்டிங்கை போடணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது கரெக்டாகவே இந்த ஷேப்பெல்லாம் அழகாக வந்துடும். ஸோ இப்போ நமக்கு வந்து பேக் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்முடைய சேனலில் வந்து ஒரு நாள் பயிற்சி, பிரின்சஸ் கட்டு, சென்டர் கேப்பு, 1/4 கட்டிங், இன்னும் இந்த மாதிரி நிறைய கட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு நாள் பயிற்சியை நம்ம கொடுத்துட்டுக்கிறோம். அதே நேரத்தில் 5வது பேட்ச், இப்போ வந்து 5th பேட்ச் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதில் வந்து ஃபுல் கோர்ஸு ஒரு பேசிக்லேருந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங் மாடல் வரைக்கும் அட்வான்ஸ் லெவல் அப்படின்னா கட்டோரி ப்ளவுஸு, ஹை நெக்கு, காலர் நெக்கு, வி நெக்கு, கிராஸ் கட்டிங்கு, சென்டர் கேப்பு, போட் நெக்கில் 2 மெத்தடு, பிரின்சஸில் ஒரு 3 மெத்தடு, இந்த மாதிரி நிறைய மெத்தடுங்களை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 22 சிலபஸோட இந்த ஃபுல் கோர்ஸ் இருக்கும். விருப்பப்பட்டவங்க இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் முழுமையாக கற்றுக்குங்க. அப்போ உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.